வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 25 ஃபீட்டுக்கு 30 ஃபீட் டியூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு வீடு பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து ஒரு 3 பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ ஃப்ளோர் பிளானாக பார்த்துடுவோம். ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது. செட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு 2 ஃபீட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு 7 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சும் மெஷர்மெண்ட் விட்டுருக்கேன். அப்புறம் வந்து அதே மாதிரி பெட்ரூமோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா விட்டுருக்கேன். 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டு. ஸோ இந்த பார்க்கிங் ஏரியா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வாலுக்கு நம்ம சின்னதாக ஒரு 2 கேட்டு கொடுத்துட்டு, ஒன்று வந்து நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட் ஒன்று பெருசாக கொடுக்கலாம். அப்புறம் என்ட்ரானே உங்களுக்கு ஃபாயர் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. 3 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 4 இன்ச்சு. ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவுக்கு வந்து நம்ம ஒரு மெயின் டோர் ஒரு ஏரியாவுக்கு பண்ணி ஆகணும். அது வந்து இந்த இடத்துல கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஃபாயிலேருந்து உள்ளே வந்தோம்னா ஹால் ஒன்று பார்க்குறீங்க. ஹால் வந்து 9 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ஹாலில் வந்து இந்த எக்ஸ்டீரியர் வாலில் டிவி பிளேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஎஸ் பொசிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். மேலே வந்து இந்த பர்கோலா மாதிரி கொடுத்துக்கலாம். இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பர்கோலா கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாலெல்லாம் ரைஸ் ஆகாமல் சின்னதாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாலில் வந்து அந்த சன்லைட் வந்து டேரெக்டாக படுறதால உங்களுக்கு அந்த வாலே வந்து ஸ்டோன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் கிளாடிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்னதாக பிளான்டர் மாதிரி ஃபுல் லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நின்று பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த அவுட்டர் சைட்லேருந்து உங்களுக்கு கிரில் கேட்டும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் இந்த இமேஜில். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம கிரில் கொடுத்துட்டு இந்த வந்து ஆப்போசிட்டில் விசிபிள் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஸோ ஹாலில் இருந்தீங்கன்னா கிச்சனுக்கு வரும். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் இருக்குது. ஸ்டவ் வந்து நம்ம ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி வச்சுட்டு சிங்க்கு ப்ரொவிஷன் இந்த சைடில் வைக்கலாம். ஸோ இது வந்து டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இது ஓப்பனாக கூட நம்ம வைக்க முடியும். ஸோ இது பக்கத்துலேயே வந்து ஒரு பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹாலும் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து அந்த ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். வேணுன்னா அந்த ஒரு ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்லேயே வருது, அந்த மாதிரியோட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கர்டைன் கூட வருது, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாஸ் இங்கே வைக்கிறதுல உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு டைனிங் ஏரியா கொடுக்குறதுனால இந்த கார்னர் ஃபேஸில் ஏதாவது டைனிங் ஏரியா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பொசிஷன்லாம் இந்த டாய்லெட் வால்லே நம்ம கொடுத்துக்கலாம். தாராளமாகவே இடம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹால்லேருந்து வந்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் டாய்லெட் மட்டும் தான் இருக்குது. எங்கேயும் வந்து பெட்ரூம் அட்டாச் இல்லை. இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 3 இன்ச் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன்னா இந்த பின்னாடி இருக்க செட்பேக் வழியாக தான் வரும். ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து 3மே அக்காமடேட் பண்ண முடியுது. வாஷ் பேசின்னு, டபிள்யூசி அண்ட் ஷவரும் ஆட் பண்ண முடியுது. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் வந்து ஒரு டைலோட அந்த ஹைட்டு வந்து குறைச்சி போடுறதுக்காக அந்த லெவல் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டைலோட லெவலு. அண்ட் தென் பெட்ரூமுக்கு வரும். பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர முறையில் உங்களுக்கு ஒரு கபோர்ட் ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது. ஆப்போசிட்லேயே வந்து நம்ம டிவி வச்சிடறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம விண்டோ வைக்கிறது எப்போவுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ரோட் சைட்லேன்றதால உங்களுக்கு பயங்கர நாய்ஸ் வரும். அதனாலே ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து ஒரு பப்ளிக் ஏரியா மாதிரி கொடுக்கணும். அதாவது லிவிங்கு, கிச்சனு, ஸ்டார் கேஸு அந்த மாதிரி ஏரியா கொடுக்கறது நல்லது ஃப்ரண்ட் சைட்டில். ஏன்னா நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய நாய்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதுக்கு சொல்கிறேன். அந்த இந்த பெட்ரூமுக்கு வந்து வென்டிலேஷன் இந்த சைடில் வந்து செட் பேக் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ சீட்டு கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு, இல்லை வந்து ஒரு ரீடிங் ஏரியா கூட நம்ம இந்த பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாகவே இடம் இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டனிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். 4 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சு. ஸோ இந்த கார்டனிங் ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம பிளான்டர் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த கார் பார்க்கிங் ஏரியா சொல்லியிருக்கேன். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பைக் பார்க்கிங் பண்ண தான் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்காது. கார் பார்க்கிங் மினிமம் வந்து நம்ம ஒரு 15 to 16 ஃபீட் நம்ம வந்து இடம் கொடுத்தா தான் தாராளமாக நிறுத்த முடியும் காரை. ஸோ அப்படியே இந்த மேலே வந்து படிக்கட்டு ஏறி வரும். படிக்கட்டு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படியே மேலே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காரிடார் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து 2 பெட்ரூம் பார்க்குறோம். இதில் ஒரு பெட்ரூம் வந்து 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 8 ஃபீட் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் உங்களுக்கு தெரியும். கீழே வந்து உங்களுக்கு விசிபிளாகவே இருக்கும். மேலேருந்து நீங்கள் கீழே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சின்னது, 8 ஃபீட்டுன்றது ரொம்ப சின்னதான ஏரியா. அதனால் வந்து நம்ம டிவி யூனிட்லாம் எதுவும் வைக்காமல் டேரெக்டாக வந்து டிவி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாலில், இந்த எக்ஸ்டீரியர் வாலில். அப்புறம் இது கார்னர்லேயே ஒரு பால்கனி ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பால்கனி ஏரியா பார்த்திங்கன்னா 7 ஃபீட் 5 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 5 இன்ச் இருக்குது.
இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று இருக்குது. 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 3 இன்ச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்ம தாராளமாக அக்காமடேட் பண்ணலாம். வாஷ் பேசின்னு WCN ஷவரும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே வந்தோம்னா நமக்கு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வருது. 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 3 இன்ச்சு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வென்டிலேஷன் அவுட் சைட்லேருந்து தான் வரும். ஸோ காரிடர் வந்து அப்படியே வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த பெட்ரூமுக்கு வந்தோன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் கீழே இருக்கிற மாதிரி. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பால்கனி ஒன்று ஆட் ஆகுது. 5 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 3 ஃபீட் 4 இன்ச்சு. ஸோ இந்த பால்கனி வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ரெயில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டில். ஸோ காரிடர் வந்து ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு பால்கனிக்கு. ஸோ இது பெட் பொசிஷன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு வைக்கிறோம். கீழே வந்து அப்படி இல்லை, கீழே சவுத் டு நார்த்து வச்சோம். சவுத் டு நார்த் வைக்க முடியாதுன்ற காரணத்தால் நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட்டு வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஸ்ட்டு சைடில் வந்து ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம டிவி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடில் உங்களுக்கு வந்து கபோர்ட் கவர் ஆகிடும். ஸோ சென்டரில் வந்து காரிடர் ஒன்று பார்க்குறீங்க. காரிடர் வந்து 4 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ இந்த காரிடர் வந்து நீங்கள் கீழே பார்க்க முடியாது வந்து, ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ப்ரைவேசி அடிக்கும் காரிடர் இங்கே யூட்டிலைஸ் பண்ணோம்னா. ஸோ உங்களுக்கு லைட்டிங் வேணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு விண்டோ ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும் காரிடாரில். ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டிங் மட்டும் வர மாதிரி வென்டிலேட்டரோ இல்லை வந்து விண்டோ பொசிஷனும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஹேண்டில் மட்டும் கொடுத்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக கிரில் போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.